ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை வணக்கம். என்னடா அப்படி எழுதல வந்து நிக்கிறீங்களா, என்ன விஷயம்? இல்ல முதல்ல பாய்ஸ் என்னமோ சொல்றாங்க பாப்போம். என்னடா சொல்லுங்க. சரி சரி. நீ பாரத்கன் தானே உன் பேரு? உங்க அம்மா நேற்று உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு, நீ அப்புறம் தனியா கேட்கிற உன்னைய. சரி, சல்லி வேறு எப்படி இருக்கும்? அவன் சொல்லிட்டு இரு வர. சல்லி வேறு எப்படி இருக்கும்? சரி, வேற உனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதானா? ஆணி வேறு எப்படி இருக்கும்? சரி, வேற யாராவது சொல்ல முடியுமா? சல்லி வேறு ஆணி வேறு சொல்லு. சல்லி வேர்ல ஆணி வேர் மாதிரி வரும், கொஞ்ச நாள்ல அழிஞ்சு எல்லாம் கொத்தாயிரும். அப்புறம் ஆணி வேர்ல இந்த மாதிரி வந்து இரண்டாம் நிலை வேர், மூணாம் நிலை வேர் வருது. சரி ரைட், ஒரு ஆள் சொல்றேன். வேற வேற யாராவது சொல்ல தெரியுமா? கேர்ள்ஸ், ஆணி வேர் எப்படி இருக்கு, சல்லி வேர் எப்படி இருக்கு? யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? சல்லி வேர்னா இருவித்தலை. சல்லி வேருக்கு இருவித்தலையா? இல்லையே, ஆணி வேர் தாண்டா இருவித்தலை, சல்லி வேர் ஒரு வித்தலை. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, பரவாயில்ல. அடுத்து டக்கு டக்குன்னு சொல்லுங்க, தப்பானா பரவாயில்ல. சரி, ஆணி வேர் வச்சிருக்கவங்க மட்டும் கை காட்டுங்க. இது என்னடா, அது ஆணி வேர் மாதிரி தெரியலையடா. இந்த இறக்கு வத்தியா, அந்த பிள்ளை வச்சிருக்கிறது ஆணி வேர். சரி, இதுதான். இது பாத்தீங்களா, இது கரெக்டா தெரியுது ஆணி வேறு. இதுலயே உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல் நிலை வேர், இரண்டாம் நிலை வேர் எல்லாம் இருக்கா? இந்த ஆணி வேர் வந்து என்ன வித்திலை தாவரத்துல காணப்படும்? சரி, சல்லி வேர் யார் நல்லா வச்சிருக்கா? சரி, இந்த இருக்கு சல்லி வேர். இது என்னது? இந்த சல்லி வேர் வந்து ஒரு வித்திலை தாவரத்துல காணப்படுமா, இருவித்திலை தாவரத்துல காணப்படுமா? உனக்கு தெரிஞ்ச ஒரு வித்திலை தாவரம் ஏதாவது சொல்லுவாப்போ. யார் சொன்ன? நெல் யார் சொன்னா? வெரி குட். வேற நெல்லு, புல்லு. இதுதான் மேக்சிமம். இதான் என்னது, ஒரு சல்லி வேர் தொகுப்பு. சரி, பரவாயில்ல. இப்ப எல்லாம் கொண்டாந்துருக்கீங்க. நம்ம அடுத்த வீடியோ கிளாஸ் போவோமா?